ஹலோ நண்பர்களே, ஹிந்தி சீக்கோ என்ற சேனலில் தினசரி உரையாடல் என்ற ஷார்ட்ஸுக்கு அனைவருக்கும் வணக்கம். இதற்கு முன்னால் பதிவான ஷார்ட்ஸில் நாம் தினசரி பயன்படுத்தும் சில எதிர் சொற்களுக்கு ஹிந்தியில் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பார்த்தோம். இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸில் நமது உடம்பில் இருக்கும் சில உறுப்புகளுக்கு ஹிந்தியில் என்ன பெயர் சொல்ல வேண்டும் என்பதை பார்க்கலாமா? எலும்பு கூட்டுக்கு ஹிந்தியில் கங்கால் என சொல்ல வேண்டும். மண்டையோட்டுக்கு கோப்படி என சொல்ல வேண்டும். தலைக்கு ஹிந்தியில் சிர் என சொல்ல வேண்டும். மற்றும் நமது ஞானம் மற்றும் புத்தியின் ஆதாரமாக இருக்கும் மூளைக்கு ஹிந்தியில் திமாக் அல்லது மஸ்திஷ்க் என சொல்ல வேண்டும். நெற்றிக்கு ஹிந்தியில் மாதா என்று சொல்ல வேண்டும். முடிக்கு பால் என சொல்ல வேண்டும். மற்றும் முகத்திற்கு முக் என்றும் சொல்ல வேண்டும். கண்ணுக்கு ஹிந்தியில் ஆக் என சொல்ல வேண்டும். இங்கே நான் உங்களிடம் ஒன்றை சொல்ல வேண்டும். பன்மை சொல்லான கண்களுக்கு ஆக்கே என்று சொல்ல வேண்டும். காதுக்கு கான் என்று சொல்ல வேண்டும். ஒருமையிலும் பன்மையிலும், அதாவது காதானாலும் காதுகளானாலும் ஹிந்தியில் கான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஹிந்தியில் மூக்குக்கு நாக் என்றும் வாய்க்கு முஹ் என்றும் சொல்ல வேண்டும். நாக்குக்கு ஜீப் என சொல்வார்கள். பற்களுக்கு தாந்த் என்று சொல்ல வேண்டும். பல்லானாலும் பற்களானாலும் ஹிந்தியில் தாந்த் என்றுதான் சொல்ல வேண்டும். ஹிந்தியில் தொண்டைக்கு கலா என்று சொல்ல வேண்டும். கழுத்துக்கு கர்தன் என்று சொல்வார்கள். மற்றும் கைக்கு ஹாத் என சொல்ல வேண்டும். விரலுக்கு உங்கலி என்று சொல்ல வேண்டும். விரல்களுக்கு உங்கலியா என்று சொல்ல வேண்டும். ஹிந்தியில் நுரையீரலுக்கு ஃபேஃபடை என்று சொல்ல வேண்டும். இரண்டு பாகங்களை, அதாவது நுரையீரல்களை குறிப்பிடும்போது ஃபேஃபடை என்றும், ஒரு பாகத்தை, அதாவது நுரையீரலை குறிப்பிடும்போது ஃபேஃபடா என்றும் சொல்ல வேண்டும். இதயத்துக்கு ஹிந்தியில் ஹிருதய் என சொல்வார்கள். மற்றும் மார்புக்கு சாத்தி என்றும் சொல்ல வேண்டும். வயிறுக்கு உதர் என்றும் பேட் என்றும் சொல்வார்கள். குடலுக்கு ஹிந்தியில் ஆந்த் என்று சொல்ல வேண்டும். குடல்களுக்கு அந்தடி என்று சொல்வார்கள். மற்றும் சிறுநீரகத்துக்கு ஹிந்தியில் குர்தா என்று சொல்ல வேண்டும். சிறுநீரகங்களுக்கு குர்தே என சொல்வார்கள். ஹிந்தியில் கால் அல்லது கால்களுக்கு பயர் அல்லது டாங் என்று சொல்ல வேண்டும். இதுவரையில் நமது உடம்பில் இருக்கும் உறுப்புகளுக்கு ஹிந்தியில் என்ன சொல்வார்கள் என்பதை பார்த்தோம். எனது இனிய நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ஷார்ட்ஸ் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புறீங்க. ஒரு படைப்பாளியின் பலம் என்பது ஒரு பார்வையாளர் தான் என்பது சந்தேகமே இல்லை. எனவே இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதன் மூலம் இதன் பயணத்தை இதற்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரும் வீடியோக்களை பாருங்க, லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் போதாதுங்க, உங்களுடைய விலை மதிப்பிற்குரிய ஃபீட்பேக்ஸையும் மறக்காம தெரிவிப்படுத்துங்க. அப்போ நண்பர்களே, மீண்டும் சந்திக்கும் வரை ஹிந்தி சீக்கோ என்ற சேனலின் தினசரி உரையாடல் என்ற ஷார்ட்ஸில் இருந்து சைன் அப் பண்ணுவது உங்கள் சீதா சுந்தர். எனது இனிய நண்பர்களே, இங்க உங்களுடன் ஒரு தகவலை பகிர்ந்துக்க நான் ஆசைப்படுறேங்க. நாம் தினசரி பேசும் சில வாக்கியங்களை, அதாவது உரையாடல்களை எந்த தயக்கமும் இல்லாமல் ஹிந்தியில் உரையாடுவதற்காக இந்த ஷார்ட்ஸுடன் பின் செய்யப்பட்டுள்ள, அதாவது இணைக்கப்பட்டுள்ள தினசரி உரையாடல்கள் குறித்த நீண்ட வீடியோவை பாருங்கள்.